வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராகவனும் கண்மணியும் வீட்டுக்கு வர்றாங்க. ராமச்சந்திரன் ராகவனை கூப்பிட்டு, டே ராகவா, இல்ல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு தொழிலில் கவனத்தை செலுத்தி இன்னைக்கு நேற்று மாதம் இருந்த லாபத்தை விட இந்த மாதம் 2 மடங்கு லாபத்தை அள்ளி எடுத்திருக்கீடா. நீ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இனிமேல் உன்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை. என் இடத்துக்கு நீ வந்துடுவ. அப்படி ராகவனை பாராட்டி பெருமையாக பேசுகிறாங்க ராமச்சந்திரன் பாராட்டுறத கண்மணி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே மாடியில் மிளகா காய போட்டுட்டு இருக்கிறாங்க விஜய். மாமா, சோகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம் தான். அந்த புத்திர சோகம் உங்களுக்கு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். 3ல் 1 வெளியே துரத்திட்டீங்க. வெளியில இருந்தாலும் அப்போ அவன் பேர்ல உங்களுக்கு பாசம் இருக்கிறதுங்கிறது எனக்கு நல்லா தெரியுமாமா. 3ல் 1 ஒதுக்கி வச்சிருந்தாலும் அது மேலேயும் நீங்க உசுராத்தான் இருக்கீங்க. அதில் 1 இழந்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸை போட்டு உங்களுக்கு அழகு பார்க்கலான்னு எனக்கு ஆசையா இருக்குமாமான்னு நினைக்கிறாங்க விஜய். பாக்கியான்னு ஒரு அம்மா கண்மணிக்கு ஃபோன் பண்ணி, கண்மணி உங்க அம்மா ஒவ்வொரு வீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கண்மணி கொதிச்சு போயிடுறாங்க. அப்படியாக்கா சொல்றீங்க? சரிக்கா இருங்க, எங்கள் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்மணி லட்சுமி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ஏண்டி என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணின்னு கேட்கவும், ஆமாம்மா உனக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன, உனக்கு பணம் தேவைன்னா நாங்கள் தரோம்ல, அப்படி இருந்து நீ எதுக்காகமா வேலைக்கு போகிறேங்கிறாங்க. இதை பாருடி, எனக்கு வேண்டிய பணம் வீரா கொடுத்துட்டு தான் இருக்கா. அவன் எனக்கு ஒன்றும் கொடுக்காம எல்லாம் இல்லை. தேவையான செலவுக்கு பணமெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் என் மனசு அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் தான் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். என்னோட விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க, இதில் தான் எனக்கு திருப்தின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க லட்சுமி அம்மா. ராகவன் போய் லட்சுமி அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. கார் சத்தம் கேட்டதும் வீராவும் மாறணும் யார் வந்திருக்கான்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க. லட்சுமி அம்மா வந்திருக்காங்க. அம்மான்னு கூப்பிடுறாங்க வீராவை பார்த்ததும் லட்சுமி அம்மா வந்து, இங்கே பார் வீரா, விஷயத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் வீரா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தப்பான முடிவாக இருக்காதுன்னு எல்லாரும் நம்பணும், சரியாங்கிறாங்க. நீங்கள் நல்ல பேர் வாங்கி கொடுக்குறதா எனக்கு பெருமைங்கிறாங்க லட்சுமி. கண்டிப்பாம்மா, எங்களால் எந்த ஒரு கெட்ட பேரும் வராதுங்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறதை என்னால் தாங்கிக்க முடியல தெரியுமா. தூரமாக நின்று நீங்கள் கண்ணீர் விடுறத பார்க்குறத விட கிட்ட இருந்து உங்கள் கண்ணீர் தொடச்சி விடலான்னு தான் நான் நினைக்கிறேன். நியாயமாக பார்த்தா நீங்கள் கஷ்டப்படும்போதும் நான் உங்கள் கூட தான் இருந்திருக்கணும். அதை முடியாமல் பச்சைங்கிறாங்க லட்சுமி. இதை பாருமா, நீ கண்ணீர் தொடச்சிக்கோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் எல்லாரும் பார்த்துக்குவோம் சரியா அப்படின்னு சொல்லி வீரா மாறன் 2 பேருமே ஆறுதல் சொல்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தால் எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு போகிறாங்க லட்சுமி அம்மா வீட்டுக்குள்ளே போனதும் வள்ளியம்மா, ராமச்சந்திரன், கண்மணி எல்லாருமே வாங்கன்னு வரவேற்கிறாங்க. பிருந்தாவும் அம்மாவை பார்த்ததும், அம்மா எப்படிம்மா இருக்கேன்னு சொல்லவும் அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாங்க லட்சுமி. ராகவன் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை தனியாக தானே இருக்காங்க, இனிமேல் நம்ம கூடவே இருந்துக்கிட்டோன்னு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன்ப்பாங்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு, நானே சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி எங்கள் தங்கச்சி சங்கடமாக நினச்சிக்குவோன்னு நான் நினச்சேன். ஆனால் தங்கச்சி இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம கூடவே இருக்கட்டுங்கிறாங்க ராமச்சந்திரன். அதுவும் அத்தை நான் கூப்பிட்டது மேலே வரல, அவங்கள சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கே போதும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ராகவன். அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருந்த கண்மணி மனசார நினைக்கிறாங்க, நானே வெளிப்படையாக சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் என் மனசில் பட்டதை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, ரொம்ப நன்றிங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறாங்க கண்மணி. ராகவன் பணம் கொண்டு வந்து வள்ளியம்மா கையில் இன்னைக்கு கனெக்ஷன் இந்தாங்க தேன்னு கொடுக்குறாங்க. ஓ அப்படியா, சரி நான் கொண்டு வைக்கிறேங்கிறாங்க. இதை பாருத்த, அந்த விஜய் எதுக்கு கடைக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்கேன், அதெல்லாம் இனிமேல் வேண்டாத்த, வர வேண்டாம்னு சொல்லி வைங்கிறாங்க. ஏ ராகவா, அவளும் இந்த வீட்டு மருமக தானே, நம்ம குடும்ப தொழிலும் ஜவுளி தொழில் தானே, அவளும் தெரிஞ்சுக்கிட்டுமே, அதனால என்னடாங்கிறாங்க. அத்தை நான் சொன்னா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு இதில் என்னடா இருக்குது, மற்ற மருமக 2 பேருமே ஜவுளி கடைக்கு வர்றாங்க, வேலை பார்க்குறாங்க, வருமானம் பண்ணுறாங்க. இவ்வளோ வீட்டில் ஏன் சும்மா இருக்கா, இவ்வளோ வந்துட்டு போகிறா, விடுறாங்கிறாங்க. விஜய் படிக்கலைங்கிறக்காக ஒதுக்கி வைக்காதீங்க, அவளும் வந்து வியாபாரத்தை பழகட்டுங்கிறாங்க வள்ளியம்மா. இதை பாருங்க, அவள் ஒன்றும் வியாபாரம் பண்ண வந்த மாதிரியெல்லாம் தெரியல, அவள் ஏதோ நாட்டமாக பண்ண வந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. ஆமாம்மா, உனக்கு எது பார்த்தாலும் அப்படித்தான் தெரியும், ஏன்னா உன் கண்ணில் கருப்பு கண்ணாடி மாட்டிக்கிட்டு பார்த்தா அப்படித்தான், எதை பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதா உனக்கு வேலை, அதனால தான் விஜயை பார்த்து நீ அப்படி சொல்கிறீங்கிறாங்க வள்ளியம்மா. ராமச்சந்திரன் விஜயை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்ததும் விஜய் ராகவன் கிட்ட கேட்குறாங்க, என்ன மச்சான் என்னை கடையில் அப்படியே விட்டுட்டு வந்தீங்க, ஏன் என்னை கூட்டிகிட்டு வந்தால் என்ன கெட்டு போச்சு, நானும் வந்திருப்பேன் இல்லைங்கிறாங்க விஜய். உன்னை கூட்டிகிட்டு வரதோன்னு எங்கள் வேலை கிடையாது சொல்லி நீ கடைக்கு வந்தேன்னு கேட்குறாங்க கண்மணி. சரி வந்து வர்றதுக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, விஜய் போய் சமையல் வேலையை பாருங்கிறாங்க வள்ளியம்மா. ஐயோ சித்தி, எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது சித்தி, எனக்கு ரொம்பவே அசதியாக இருக்குது, நீங்களே சமைச்சிடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் போகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த வள்ளியம்மா நினைக்கிறாங்க, டேப்பா இன்னைக்கு தான் முதல் நாள் ஒரு தடவை கடைக்கு போயிருக்கா, அதுக்குள்ளே வந்து வர்றதுக்கு முன்னாடி அசதின்னு வேற சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போகிறாளே, இது சரிப்படாது போல இருக்குன்னு நினைக்கிறாங்க வள்ளியம்மா. ராமச்சந்திரன் வெளியில் வந்து வள்ளியம்மாவை கூப்பிடுறாங்க. வள்ளி, ஒரு சந்தோஷமான விஷயங்கிறாங்க. என்னென்ன சந்தோஷமான விஷயத்தை வெளியில் நின்று சத்தம் போடுறேன், இங்கே வா, இங்கே வந்து சொல்லுவான்னு கூப்பிடுறாங்க வள்ளி. காவேரி ஆசைப்பட்ட மாதிரி காவேரி பேரில் ஒரு ஆசிரமம் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தனால அதுக்கான நல்ல இடம் அமைஞ்சிருச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அந்த அன்னைக்கே நம்ம இடத்துக்கு பூச்சி போட்டுடலாம், அதுக்காகத்தான் நம்ம பசங்க எல்லாரும் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணுங்கிறாங்க. ஓஹோ, மாறனுக்கு தகவல் சொல்றதுக்கு தான் நீ அங்கே இருந்துக்கிட்டு சத்தம் போடுறியா, நீ சரியான
கேடி தானேன்னு நினைக்கிறாங்க வள்ளியம்மாவும் வெளியில வந்து ராகவன் கார்த்தி இங்க வாங்கடாங்கிறாங்க. மாறனும் வெளியில ஓடி வந்து எதுக்கு அத்தை இப்படி ஏலம் போட்டுட்டு இருக்குதுங்கிறாங்க. டேய் உனையும் கூப்பிடாங்கடா, அதான்டா இப்படி சத்தம் போடுறாங்கங்கிறாங்க வீரா. அத்தை எது கூப்பிட்டேன்னு ராகவனும் கார்த்தியும் வந்து கேட்குறாங்க. அண்ணியோட பேர்ல ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு ஆசிரமம் கட்டணும்னு அண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அதுக்கான நல்ல சந்தர்ப்பம் நல்ல இடம் அமைஞ்சு வந்திருக்கான். அதை சொல்றதுக்கு தான் அண்ணன் எல்லாத்தையும் கூப்பிட்டாருங்கிறாங்க வள்ளியம்மா. வர வெள்ளிக்கிழமைக்கு காலையில 11 மணிக்கு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும். அதுவும் நீங்க 3 பேரும் போடணும். அந்த இடத்துக்காரரு எங்கேயோ வெளிநாடு போறாராம். வர வெள்ளிக்கிழமை 3 பேருமா சேர்ந்து போய் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு அந்த இடத்த வாங்கிடலாம். இல்லைன்னா வேற ஒரு கைக்கு போயிரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராமச்சந்திரன். நீ சொல்ல வேண்டிய 3 பேருக்கும் சொல்லியாச்சு, போதுமா? நீ சரியான கேடி தானே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வள்ளியம்மா. ராகவன் கிட்ட சொல்றாங்க, செல்ல பையனுக்கு கேட்கணுங்கிறக்காக இனிமே எது சொல்றதா இருந்தாலும் அத்தை வெளியில வாசல்ல வந்துதான் சொல்லுமுடா அப்படிங்கிறாங்க. என்னடா உனக்கும் கேட்டுதா அப்படிங்கிறாங்க. எனக்கு வெளியில வந்து சொன்னதை கேட்டு இவனுங்களுக்கு பொறாமையை பாருங்கிறாங்க. மாறிடா வெள்ளிக்கிழமை ரெடியாருன்னு ராகவன் கார்த்தி 2 பேரும் சொல்லிட்டு போறாங்க. மாறனும் வீராவும் பேசிட்டு இருக்காங்க. வர வெள்ளிக்கிழமைக்கு 12 மணிக்கெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே போயிடணுங்கிறாங்க. அதெல்லாம் போயிடலாம் வா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது விஜய் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்க போறதா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது விஜய் பரிமாறுறாங்கிறாங்க. வள்ளி லட்சுமி அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க. அன்னைக்கு ஏதோ பதட்டத்துல உங்களை ஏதோ பேசிட்டேன், அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, வாங்கம்மா சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நானும் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நானும் தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களை தப்பா பேசிட்டேன். அப்படியெல்லாம் நான் பேசியிருக்க கூடாது. அப்படி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு, நான் பேசுனதுக்கு நீங்க மன்னிச்சிடுங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, வாங்க நீங்க வாங்க வந்து உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லவும் ராமச்சந்திரன் வாமா தங்கச்சி லட்சுமி வா வந்து சாப்பிடுவா. லட்சுமி அம்மாவும் எல்லாத்தோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் நினைக்கிறாங்க, எனக்கு போட்டியாக இருக்கிற உன் பொண்ணை வெளியில் துரத்தலான்னு நினச்சா இப்போ நீயும் எனக்கு போட்டியாக இங்கே வந்து உட்காந்துருக்கியான்னு அப்படியே வில்லத்தனமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை வள்ளியம்மா பார்த்துடுறாங்க. என்ன விஜய் சாப்பிட உட்காந்துருக்காங்க, நீ பாட்டுக்கு பார்த்து ஏதோ யோசனையில் இருக்க, அவங்களுக்கு சாம்பார் ஊற்றுங்கிறாங்க. சரி சித்தி விஜய் பரிமாறுறாங்க. அப்போ ராமச்சந்திரன் லட்சுமி அப்பாட்ட சொல்கிறாங்க, இதை பாரு லட்சுமி, நீ என்ன நினச்சாலும் சரி, நீ என் கூட பிறந்த தங்கச்சியாக தான் நான் நினைக்கிறேன். இனிமேல் உனக்கு எந்த குறையும் இருக்காது, நாங்கள் இருக்கோம், சாப்பிடுமான்னு ஆறுதலாக சொல்கிறாங்க. இது எல்லாமே மாறனும் வீராவும் வெளியில் நின்று பார்க்குறாங்க. ஒரு வழியாக எப்படியோ உங்கள் ஃபேமிலியை இங்கே கொண்டு வந்து செட்டில் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம் வீராங்கிறாங்க. வீராவும் ஆமாங்கிறாங்க. ராமச்சந்திரன் சாப்பிட்டு வந்து கண்மணி கிட்ட கேட்குறாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமாங்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எங்கள் அம்மாவையும் இந்த குடும்பமே ஏற்றுக்கிருச்சு. எங்கள் அம்மாவுக்கு எந்த வகையிலுமே என்னால் உதவ முடியலையேன்னு வருத்தமாக இருந்தது. இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க கண்மணி. ராகவன் கண்மணிக்கு ஒரு புடவையை கொடுக்குறாங்க. இது நல்லா இருக்குதான்னு பாருங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படியா, சேம்பலுக்கு இது ஒன்று மட்டும்தான் வந்திருந்தது கண்மணி. சரி இந்த கலர் உனக்கு நல்லா இருக்குமேனு நான் எடுத்துகிட்டு வந்தேங்கிறாங்க. என் மேலே உங்களுக்கு இவ்வளவு பாசமா, என் மேலே குறையாமல் அன்பு பாசம் காட்டுறீங்க. உங்களை எப்படி எல்லாமோ நான் மனசு காயப்படுத்திருக்கேன். அப்படி இருந்தால் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம நீங்கள் காட்டுற பாசம் அளவில்லாமல் இருக்குங்கிறாங்க. ஆமாம் கண்மணி, நீ என் பொண்டாட்டி. கண்மணி நீ 100% நியாயமாக இருக்கே. அன்பாக இருந்தாலும் சரி கோவமாக இருந்தாலும் சரி, அதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச. கண்மணி இந்த புடவையை கட்டி பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் உங்களை என்னால் எப்படியும் வெறுக்க முடியாது. சொல்ல போனால் உங்கள் மேலே அதிகம் பாசம் தான் எனக்கு வருது. அடுத்த நாள் காலையில் விஜய் ஒரு பக்கம் ஒரு அடுப்பில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கண்மணி வந்ததும் அவங்க ஒரு அடுப்பில் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் பேசக்கூட தகுதி இல்லாத ஆளுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாக்கா? உங்களுக்கு எனக்கு என்னக்கா சண்டை? ஏன்க்கா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? கண்மணி விஜய் கிட்ட பேசாமையே போய் சக்கரை டப்பாவை எடுத்துட்டு வரதுக்குள்ளேயே விஜய் கைக்கு பக்கமாக இருந்த உப்புக்கல் எடுத்து அள்ளி போட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பாலும் காஞ்சிட்டு இருக்கும் போதே திரிஞ்சு கெட்டு போயிருது. ஐயோ அக்கா அங்கே பாருங்களேன், பால் கெட்டு போச்சு, சகுனமே சரியில்லையேன்னு வம்புக்கு இழுக்கிறாங்க விஜய். உன்ன மாதிரி ஆளுங்க இந்த வீட்டில் இருக்கும்போது எப்படி சகுனம் நல்லா இருக்கும்? பாத்திரத்தை வச்சுட்டு கண்மணி போறாங்க. வள்ளியம்மா வந்து என்னாச்சு, ஏன் கோவமா போறான்னு கேக்குறாங்க. காலையில வாங்கின பால் திரிஞ்சு போச்சு, அதை பார்த்து சகுனம் சரியில்லைன்னு திட்டிட்டு போறாங்க சித்திங்கிறாங்க விஜய். காலையில வாங்கின பால் திரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு சகுனம் தெரியலன்னு தானே சொல்லுவாங்க சித்தி. என்னை கோச்சு என்ன செய்யறதுங்கிறாங்க. ஏ விஜய், வீட்டுல ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்குதுங்கிறாங்க வள்ளியம்மா. நல்ல காரியம் செய்ய விடாம பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க விஜய். என்ன செய்ய போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.